நம்முடைய இருதயத்தில் எப்பவுமே கர்த்தரை உயர்த்தும் துதி இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்முடைய சிந்தனைகள் வேற இடத்துக்கு தள்ளப்படும். நம்ம சிந்தனைகள் வேற இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சுன்னா பாவங்கள் உற்பத்தி ஆகும். இதுதான் திஸ் இஸ் வாட் பாவம்னா. தேவனுக்கு விரோதமான செய்கைகள் தான் பாவம். இப்போ அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். எல்லாரும் நம்ம எல்லாரையும் குறித்து தான் பேசுது. தேவனை அறிஞ்சு இவர் தான் தேவன் தெரியும், இயேசு தான் தேவன் நமக்கு தெரியும், இருந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, நம்ம செய்கையினாலும் நம்முடைய இதனாலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அடுத்தது மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும், பிரைசிங் காட். தேவன் தேவனாய் இருக்கிறார், அதுக்காக அவரை துதிக்க வேண்டும்.